வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு 2022 டிஎன்பிஎஸ்சியில் நடந்த கொஷின் பேப்பர் தாங்க. ஆல்ரெடி இந்த கொஷின் பேப்பர்லேருந்து 4 வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சுங்க. அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் அந்த வீடியோவோட பிடிஎஃப்பை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நியூ சிலபஸ்லேருந்து இந்த மாதிரி மாடலில் தாங்க மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்ட் 5லேருந்து 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட பிடிஎஃப்பும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விலை மதிப்பில்லாத அந்த லைக் தாங்க எனக்கு உண்டான மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து. சரியான பதில், சங்க இலக்கியத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். மற்ற 3ம் தவறு. எப்படி தவறு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஒவ்வொரு வரியையும் நம்ம படித்து பார்க்கணும். அந்த இடத்துல இந்த சொல்லை நம்ம சேர்த்து படிக்கணும். அப்போ கரெக்டான வாக்கியம் நமக்கு கிடைக்கும். 1வது கொஷின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து. ஆன்சர், சங்க இலக்கியத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். மற்ற 3ம் தவறு. 2வது கொஷின், அடைப்புக்குள் உள்ள ஒலிமரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பேசும். ஆன்சர், கிளி பேசும். மற்ற 3ம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். குயில் கூவும், மயில் அகவும், கூகை குளரும். அடைப்புக்குள் உள்ள ஒலிமரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பேசும். ஆன்சர், கிளி பேசும். 3வது கொஷின், சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை. டேஷ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். ஆன்சர், அதனால். இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் என்பது சரியான பதில். மற்ற 3ம் தவறு. 4வது கொஷின், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. ஆன்சர், எங்கு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? 5வது கொஷின், பொருத்தமான காலம் கண்டறிக. ஆன்சர், தடுப்பூசி செலுத்தினேன். இறந்த காலம் என்பது சரியான பதில். மற்ற 3ம் ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. ஏ போட்டியில் வென்றார். இது நிகழ்காலம் சொல்லியிருக்கிறாங்க. இது தவறு. ஏன்னா இது இறந்த காலம். வென்றார் என்பது இறந்த காலத்தை குறிக்கும். அடுத்து பி பாருங்க, மேடையில் பேசுகிறான் எதிர்காலம். இதுவும் தவறு. ஏன்னா பேசுகிறான் என்பது நிகழ்காலத்தை குறிக்கிறது. அடுத்து டி பாருங்க, பள்ளிக்கு செல்வேன் இறந்த காலம். இதுவும் தவறு. ஏன் தவறுனா, செல்வேன் என்பதை எதிர்காலம் குறிக்கிறது. அப்போது பொருத்தமான காலம் கண்டறிக. சரியான பதில், தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம். 6வது கொஷின், பொருத்தமான காலம் கண்டறிக. ஆன்சர், மிதிவண்டி ஓட்டுவேன் எதிர்காலம் என்பது சரியான பதில். மற்ற 3ம் தவறு. ஏன் தவறுன்னு பார்க்கலாம் வாங்க. திடலில் பி பாருங்க, திடலில் ஓடினேன் எதிர்காலம் என்பது தவறான பதில். ஏன் தவறுனா, ஓடினேன் என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது. அடுத்து சி பாருங்க, பெயர் சூட்டினார் நிகழ்காலம். இதுவும் தவறு. ஏன் தவறுனா, சூட்டினார் என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது. அடுத்து டி பாருங்க, வீட்டிற்கு செல்வேன் நிகழ்காலம். இதுவும் தவறு. ஏன்னா செல்வேன் என்பது எதிர்காலத்தை குறிக்கிறது. 6வது கொஷின், பொருத்தமான காலம் கண்டறிக. மிதிவண்டி ஓட்டுவேன் எதிர்காலம் என்பது சரியான பதில்.
7வது கொஷின், பொருத்தமான காலம் கண்டறிக. ஆன்சர், அவை வருகின்றன. நிகழ்காலம் என்பது சரியான பதில். மற்ற 3 தவறு. ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏ பாருங்க, நாங்கள் வருவோம் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறு. ஏன் தவறுனா இது எதிர்காலம். வருவோம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கும். பி பாருங்க, அவன் வருகிறான் இறந்த காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் தவறு. ஏன் தவறுனா வருகிறான் என்பது நிகழ்காலத்தை குறிக்கிறது. அடுத்து டி பாருங்க, அது வந்தது என்பது எதிர்காலம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் தவறு. ஏன் தவறுனா வந்தது என்பதை இறந்த காலம் குறிக்கிறது. அப்போ பொருத்தமான காலம் கண்டறிக. சரியான பதில் அவை வருகின்றன. நிகழ்காலம் என்பது சரியான பதில். 8வது கொஸ்டின், ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஷ் வரும். ஆன்சர், அரைப்புள்ளி. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். அடுத்து 9வது கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. ஆன்சர், முருகா வந்து விட்டாயா என்பது பேச்சு வழக்கு அல்லாத தொடர். மற்ற 3 பேச்சு வழக்கில் நம்ம பேசுகிறதா. முருகா வந்தியா, முருகா வந்துட்டியா, முருகா வந்துட்டியா, இது எல்லாமே நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது. ஆனால் முருகா வந்து விட்டாயா என்பது எழுத்து வழக்கை குறிக்கிறது. 10வது கொஷின், சரியான நிறுத்த குறிகளை உடைய சொல்லை கண்டறிக. ஆன்சர், காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா என்பது சரியான பதில். மற்ற 3 தவறு. ஏன் தவறுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏல பாருங்க, காகத்திற்கு காது உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஆச்சரியக்குறி, இந்த இடத்துல ஆச்சரியக்குறி வரக்கூடாதுங்க. அதனால் இது தவறு. அடுத்து பாருங்க, காகத்திற்கு காது உண்டா, இது சரியா இருக்கு. ஆனால் அதற்கு காது கேட்குமா வினாவாக கேட்குற இடத்துல ஆச்சரியக்குறி போட்டிருக்கிறாங்க. அப்போ இதுவும் தவறு. அடுத்து டி பாருங்க, காகத்திற்கு காது உண்டா ஆச்சரியமாக கேட்குறாங்க. அதே மாதிரி அதற்கு காது கேட்குமா அப்படின்னா ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்போ இதுவும் தவறு. அப்போ சரியான பதில் காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா என்பது சரியான பதில். 11வது கொஷின், வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர், தமிழின் இனிமைதான் என்னே என்பது சரியான பதில். மற்ற 3 தவறு. ஏன் தவறுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏ பாருங்க, இயல் இசை நாடகம், இந்த இடத்துல கம்மா வரணும். பி பாருங்க, நல்லவன் வாழ்வான், இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரணும். அடுத்து டி பாருங்க, சேக்கிழார் எழுதிய நூல் எது, இந்த இடத்துல வினா குறி வரணும். அப்போ சரியான பதில் தமிழின் இனிமைதான் என்னே, இந்த இடத்துல தாங்க வியப்பு குறி வரும். 12வது கொஷின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது. ஆன்சர், கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் என்பது சரியான பதில். மற்ற 3 தவறு. ஏன் தவறுன்னு பார்க்கலாம். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தான் என்பது தவறு. அடுத்து பணிந்தன என்பதும் தவறு. அடுத்து பணிந்ததும் என்பது தவறு. பணிந்தனர், அதாவது கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். ஏன்னா இந்த இடத்துல மன்னரும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இங்கே பணிந்தனர் அப்படின்னு தாங்க வரணும். அப்போ சரியான பதில் ஏ. 13வது கொஷின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது. ஆன்சர், தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது என்பது சரியான பதில். மற்ற 3 தவறு. ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏ பாருங்க, தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன என்பது தவறு. பெற்றிருந்தனர் என்பதும் தவறு. பெற்றிருப்பவை என்பதும் தவறு. சரியான பதில் தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது என்பது சரி. அடுத்து 14வது கொஷின் பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது.
ஆன்சர் இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது என்பது சரியான பதில். மற்ற மூன்றும் தவறு. ஏன் தவறுனா பாருங்க, இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது என்பது தவறு. அடுத்து போன்றன என்பதும் தவறு, போன்றனர் என்பதும் தவறு. சரியான பதில் இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. 15வது கொஷின், பிழை திருத்துதல். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஓர் அணில் மரத்தில் ஏறியது. ஓர் அணில் மரத்தில் ஏறியது. மற்ற மூன்றும் தவறு. அடுத்து பாருங்க, 16வது கொஷின், சரியான தொடரை தேர்ந்தெடு. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? ஆன்சர் செய்தி தொடர். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? ஆன்சர் செய்தி தொடர். 17வது கொஷின், சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார் என்பது சரி. மற்ற மூன்றும் தவறு. ஏன் தவறுன்னு பாருங்க, நீலாம்பிகை அம்மையார் மகள் மறைமலை அடிகள் இந்த மாதிரி வார்த்தையை பிச்சு போட்டிருக்கிறாங்க. அப்போ இது தவறு. சரியான பதில் நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். 18வது கொஷின், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். 19வது கொஷின், கலை சொற்கள் அறிதல். எஸ்கலேட்டர். ஆன்சர் மின் படிக்கட்டு. எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு. 20வது கொஷின் பாருங்க, கூற்று. இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும். இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். காரணம், இத்து இந்து இவ்விரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் சரி. இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். இதுவும் சரி. காரணம் பாருங்க, இத்து இந்து இவ்விரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. சொல்லி பாருங்க, இத் இந்து. ஆமாம், அப்போ சரியான பதில் கூற்று காரணம் இரண்டும் சரி. 21வது கொஷின், குறில் நெடில் மாற்றமறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறி. சிலை சீலை. ஆன்சர் இறைவன் திருவுருவம் துணி. சிலை சீலை. சிலை என்பது இறைவன் திருவுருவம், சீலை என்பது துணி. 22வது கொஷின், இரு பொருள் தருக. திங்கள். ஆன்சர் நிலவு மாதம். இரு பொருள் தருக. ஆன்சர் நிலவு மாதம். 23வது கொஷின், சரியான இணையை தேர்வு செய்க. ஆன்சர் புலனம் வாட்ஸ்அப். 4வது சரியான பதில். மற்ற மூன்றும் தவறு. ஏன் தவறுன்னு பார்க்கலாம். அதற்கு சரியான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1வது, முகநூல் என்பதன் ஆங்கில சொல் ஃபேஸ்புக். ஆப் என்பதன் தமிழ் சொல் செயலி. 2வது, மின்னஞ்சல் என்பதன் ஆங்கில சொல் இமெயில். சர்ச் என்ஜின் என்பதின் தமிழ் சொல் தேடுபொறி. 3வது, செயலி என்பதன் ஆங்கில சொல் ஆப். டச் ஸ்கிரீன் என்பதன் தமிழ் சொல் தொடுதிரை. அப்போது புலனம் வாட்ஸ்அப் என்பது சரியான பதில். 24வது கொஷின், எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. ஊக்கம். ஆன்சர் சோர்வு. எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. ஊக்கம் சோர்வு. 25வது கொஷின், சேர்த்து எழுதுதல். பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் பொங்கலன்று. பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கலன்று.
26வது கொஷின், படிப்பறிவு என்பதன் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர், படிப்பு கூட்டல் அறிவு. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. 27வது கொஷின், தர்ப்பவம் சொல்லை கண்டறிக. ஆன்சர், லக்குமி. தர்ப்பவம் சொல்லை கண்டறிக, லக்குமி. 28வது கொஷின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. ஏஜென்சி. ஆன்சர், முகவாண்மை. மற்ற 3 தவறு. அதற்கு சரியான பதில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முகவர் என்பதன் சரியான ஆங்கில சொல் ஏஜென்ட் ஆர் புரோக்கர். அடுத்து சி பாருங்க, தானியங்கி என்பதன் சரியான ஆங்கில சொல் ஆட்டோமேட்டிக். டி பாருங்க, அஞ்சலகம் என்பதன் சரியான ஆங்கில சொல் போஸ்ட் ஆஃபீஸ். 29வது கொஸ்டின், விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். ஆன்சர், நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை ஆகும். 30வது கொஷின், காஸ்மிக் ரேஸ் என்பது டேஷ். ஆன்சர், புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் என்பது புற ஊதா கதிர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.